கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள முக்கம் பணம்பிள்ளா பாலத்திலிருந்து சிறுபுழா ஆற்றில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி, இந்த விபத்தில் யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் முக்கம் பணம்பிள்ளா பாலத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா தடுப்பு சுவர் மாதிரி இரும்பு கம்பியினுடைய தடுப்பு அமைக்கப்பட்டிருந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஒரு புறம் தடுப்பு கம்பி உடைந்து போனது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அப்பகுதி மக்கள் இந்த கம்பி பாலத்தை சரி செஞ்சு கொடுக்கும்படி கோரிக்கையை வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த பாலத்தின் வழியாத்தான் நல்ல கார்கள் அதே மாதிரி பள்ளி பேருந்துகள் போன்றவை அடிக்கடி போய்கிட்டு இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த பகுதி, அதாவது இந்த பகுதியிலிருந்து அடுத்த பகுதிக்கு செல்லக்கூடிய இது ஒரு முக்கியமான வழித்தளமாகவே இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கார்ல வந்தவங்க இந்த இடத்துல அந்த கம்பி தடுப்பு சுவர் இருக்கு அப்படிங்கிறது தெரியாம பாத்தீங்கன்னா வர்றப்போ வண்டி அப்செட் ஆகி என்ன செஞ்சிருச்சுன்னா அப்படியே ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா முழுவதுமாகவே கார் மூழ்கப்பட்டுருச்சு அந்த ஆத்துல. இவங்க 2 பேர் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பி வந்துட்டாங்க. இந்த கிராம மக்கள் இந்த பகுதியில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த பாலத்தை அமைக்க வேண்டும், அதே மாதிரி இந்த பாலத்தை சீர் செஞ்சு 2 பக்கமும் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அரசு இப்பகுதியில் உள்ள அரசு இதை அலட்சியமாகவே எடுத்துக்கிட்டு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா கார்ல இருந்து தப்பிச்சவங்களுக்கு எந்த விதமான ஒரு அடியும் இல்லாம அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டாங்க. தற்பொழுது அந்த காரை ஜேசிபி கொண்டு மேல தூக்கி எல்லாமே சரி பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.